என் தமிழ் உறவுகளே, இன்று இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 1008 லிங்கங்களை கரு நாகங்கள் காவல் காக்கும் ஒரு அற்புதமான திருத்தலம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அடர்ந்த காடு போன்ற பகுதியில் அமைதியான சூழலில் ஒன்றல்ல ரெண்டல்ல 1008 லிங்க வடிவில் திறந்த வெளியில் குடிகொண்டுள்ள ஈசனை தான் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போறோம். நாகங்கள் காத்து நிற்கும் சிவபூமி என்ற பெயரும் இந்த இடத்திற்கு உண்டு. வலப்பக்கம் விநாயகரும் இடது பக்கம் முருகப்பெருமானும் நடுவில் நந்தி தேவரையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னா இங்குள்ள லிங்கங்களுக்கெல்லாம் செல்ல பிள்ளை போல சிறிய அளவில் ஒரு அழகிய லிங்கம் இருக்கு. இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இங்கு முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை இல்லாமல் தனித்து நின்று நமக்கு காட்சி தருகின்றார். நந்தி தேவரையும் இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இங்க பலிபீடமும் சிங்கத்தின் சிற்பமும் இருக்கு. வராகி அம்மனின் சிற்பமும் பெரிய அளவுல இருக்கு. இங்க நம்ம அம்பால தரிசனம் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ லிங்கங்கள் இருக்கு. ஒவ்வொன்றா நம்ம பக்கத்துல போயிட்டு பார்க்கலாம். இங்குள்ள ஒவ்வொரு லிங்கங்களும் ஒவ்வொரு வடிவில் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இங்க அக்னி லிங்கம் இருக்கு, நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இந்திய ராணுவத்தில் பயின்ற ஒருவர் தான் இங்குள்ள லிங்கங்களை எல்லாமே பிரதிஷ்டை செய்திருக்காரு. அவர் ஒரு தீவிர சிவபக்தரா இருந்திருக்காரு. ராணுவத்தில் பயின்ற போது இமயமலையில் கிடைத்த சிவலிங்கம் என்றும் கூறுகின்றனர். இங்க சதுரகிரி லிங்கம் இருக்கு. பக்கத்திலேயே 63 நாயன்மார்களும் லிங்க வடிவில் நமக்கு காட்சி தருவாங்க. பஞ்சபூத லிங்கம் இங்க இருக்கு. நீர், நிலம், காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய பஞ்சபூத லிங்கமும் இங்க 3 லிங்கங்களும் வித்தியாசமா 3 வடிவில் இருக்கு. பாருங்க, நடுவுல இருக்கிறது குபேர லிங்கம், யமதர்ம லிங்கமும் இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய சிவத்தலங்களில் உள்ள லிங்கம்லாம் இங்க இருக்குங்க. காசி விஸ்வநாதர், ராமேஸ்வர லிங்கம், சதுரகிரி லிங்கம், இந்த மாதிரி முக்கிய சிவத்தலங்களில் உள்ள லிங்கம்லாம் இருக்கிறதுனால இங்க வந்து வழிபட்டு சென்றால் 1008 சிவத்தலங்கள் வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும். முந்திரி மரங்கள் சூழ்ந்த நடு பகுதியில தாங்க இந்த 1008 லிங்கங்களும் இருக்கு. இங்க பாருங்க, இங்க இருக்கிற ஒவ்வொரு லிங்கமும் ஒவ்வொரு வித்தியாசமான அமைப்புல இருக்கு. பார்வதி தேவியால் உருவாக்கப்பட்ட ஒரு அழகிய லிங்கமும் இங்க இருக்கு. அங்க போயிட்டு பார்க்கலாம். இங்க விநாயக பெருமான தரிசனம் பண்ணிட்டு நம்ம போகலாம். இங்க இருக்கு பாருங்க, இதுதான் பார்வதி தேவியால் உருவாக்கப்பட்ட ஒரு அழகிய லிங்கம். 3 பட்டைகளுடன் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. பாருங்க, சிவபெருமானின் முகம் பதித்த ஒரு அழகிய லிங்கமும் இங்க இருக்கு. தலையில் கங்கையும் கழுத்தில் நாகம் இருப்பது போல ரொம்பவே அழகா இங்க வைத்தீஸ்வர லிங்கம் இருக்கு. இந்த லிங்கத்தின் நடுவில் நடராஜரின் சிற்பம் இருக்குங்க. பிரதோஷம், பௌர்ணமி, ஞாயிற்றுக்கிழமைகள்ல தாங்க இங்க பக்தர்களின் கூட்டம் ரொம்பவே அதிகமா இருக்கும்.
இங்க தரிசனம் பண்ண நீங்க வந்தீங்கன்னா, சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்றதுக்கு எல்லா விதமான பொருட்களுமே நீங்க வீட்ல இருந்து தாங்க எடுத்துட்டு வரணும். இங்க எந்த கடைகளுமே இல்ல. இங்க எதுவுமே கிடைக்காது. சித்தர்கள் இன்றளவும் இங்க வந்து பூஜை செய்றாங்க அப்படின்னு இங்குள்ள மக்கள்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி சித்தர்கள் வரும்பொழுது ஒரு விதமான வாசனை வரும் அப்படின்னும் சொல்றாங்க. அந்த மாதிரி வாசனை அடிக்கடி வரும் அப்படின்னும் சொல்றாங்க. 1008 லிங்கங்களுக்கும் மூலவலிங்கம் இங்க இருக்கு. இங்க நம்ம நந்தி தேவரை தரிசனம் பண்ணிட்டு பார்த்தோம்னா, இரு புறங்களிலும் துவாரபாலகர் போல 2 லிங்கம் இருக்கு. நடுவில் தென் கைலாயநாதர் அற்புதமாக இங்கு காட்சி தருகின்றார். சுற்றியும் பாம்பு புற்று, நடுவில் லிங்கம் பார்க்கும் பொழுதே மெய் சிலிர்க்கின்ற மாதிரி இருக்கு. இங்கு ருத்ராஜ லிங்கமும் இருக்கு. இந்த கோவிலுக்கு நீங்க வரணும்னா காலையில இருந்து மாலை வரையும் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். 6 மணி வரைக்கும் தாங்க வர முடியும். 6 மணிக்கு மேல இங்க பாம்புகளின் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால வர்றது ரொம்பவே ஆபத்தான விஷயம். இங்கு 9 நவகிரக கோள்களும் லிங்க வடிவில் அழகாக உள்ளது. பல நாகப்பாம்புகள் இங்கு சுற்றித் திரிந்தாலும் இதுவரைக்கும் இங்கு வரும் பக்தர்களை எந்தவித தீங்குமே செய்ததில்லை. சிவனும் சக்தியும் சேர்ந்தாற் போல 2 லிங்கம் இங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவில் உள்ள முக்கியமான தலங்களில் உள்ள லிங்கம்லாம் இங்க இருக்குங்க. இங்க ராமேஸ்வர லிங்கம் இருக்கு. காசி விஸ்வநாதர் லிங்கமும் இங்க இருக்கு. அதனால தான் இங்க வந்து வழிபட்டால் 1008 சிவத்தலங்கள் வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும். இங்க விஷ்ணுவுடைய லிங்கமும் இருக்கு. இங்க வந்து நம்ம என்ன வேண்டிட்டு போறோமோ அது கண்டிப்பா நடக்குங்க. அதுவும் உடனேவே நடக்கும். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 1½ கிலோமீட்டர் தூரத்துல தான் பூந்துறை செல்லும் வழியில இந்த கோவில் இருக்கு. அதாவது கோரிமேட்லேருந்து பூந்துறை செல்லும் வழியில வந்தீங்கன்னா ஹரிசன் பேக் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்கும். இந்த கம்பெனியை தாண்டினதும் முதல் வளைவில் மண் ரோடு போகும். அந்த மண் ரோடு வழியா வந்தோம் அப்படின்னா சுமார் 700 மீட்டர் பயணித்தால் இந்த கோவிலை வந்து அடையலாம். இங்க நாகம்மன் சன்னதியும் இருக்கு. நம்ம அங்க போயிட்டு பார்க்கலாம். இதுதாங்க நாகம்மன் சன்னதி. இங்க ஒரு பெரிய புற்றும் இருக்கு. நீங்க நாகம்மனை தரிசனம் பண்ணிட்டு பார்க்கலாம். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம்.